இந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். தாவேக ஆட்சி 5 வருடங்களை ஒருவேளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார் என்று சொன்னால், தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் வாங்கி இருக்கக்கூடிய சராசரி கடனை விட நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் வாங்கக்கூடிய கடனை நீங்கள் குறைத்து வாங்கினோம் என்று நீங்கள் நிரூபித்து விடுங்கள். நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். நான் சவாலாக சொல்லுகிறேன். இந்த வெள்ளை அறிக்கையுடைய உண்மையான நோக்கம், இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைக்கக்கூடிய உத்தியாக மக்களிடத்திலே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வகை தெரியாமல் தங்கள் கையை விரித்து தங்கள் இயலாமையை தெரிவிக்கக்கூடிய எஸ்கேபிசம் என்று சொல்லக்கூடிய மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்த நிதி நிலைமை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையினை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். நிதித்துறையின் சார்பாக வெளியிட்டு நிதியமைச்சரும் நிதித்துறையினுடைய செயலாளரும் நேற்று ஊடகங்களை சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து என்னோட ரியாக்ஷனை உடனடியாக நேற்று நான் தெரிவித்திருக்கிறேன். இந்த வெள்ளை அறிக்கை என்பது உண்மையிலேயே நிதிநிலை அறிக்கைகளை பற்றி, நிதி நிர்வாகத்தை குறித்து, நிதிநிலையினுடைய புள்ளி விவரங்களை குறித்ததாக இல்லாமல், இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று அறிக்கை என்றும், இந்த வெள்ளை அறிக்கையுடைய உண்மையான நோக்கம் இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைக்கக்கூடிய உத்தியாக மக்களிடத்திலே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வகை தெரியாமல் தங்கள் கையை விரித்து தங்கள் இயலாமையை தெரிவிக்கக்கூடிய ஒரு எஸ்கேபிசம் என்று சொல்லக்கூடிய மக்கள் கோபத்திலிருந்து தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அளவில் ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது பழி சொல்லி தப்பித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கை என்ற பெயரிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வெற்று அறிக்கை இருக்கிறது என்று நான் கருத்தினை தெளிவாக தெரிவித்திருந்தேன். உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது ஏதோ தமிழ்நாட்டிலே நிதிநிலை விவகாரத்தில் இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பாகவே கூட பல முறை வெள்ளை அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது 3வது முறையாக வெளியிட்டிருக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 கழகம் பொறுப்பேற்ற போது அன்றைய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய பிடிஆர் அவர்கள் ஒரு நிதி அறிக்கை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். இப்போது தாவேக அரசு 3வது முறையாக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 3 முறை இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தாலும் கூட, இந்த 3 முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கைகளுக்குள்ளே என்ன வித்தியாசம் என்பதை நான் முதல்ல பார்க்கணும். 2001 அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்திங்கன்னா, அதற்கு முன்பாக இருந்த 10 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையுடைய காலத்தை எடுத்துக்கொண்டார். 10 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து கொடுத்தார். 91 2001 வரை. அதில் 91 96 வரை அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தது. 96 2001 கழகத்தினுடைய ஆட்சி காலம். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி செயலாளர் கூட அந்த நிதிநிலை இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டில் அவருக்கும் அப்போது பங்கு இருந்தது. 2021 நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வருகிற போது 15 வருஷங்களை நம்ம கணக்கில் எடுத்து 15 வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கையை நம்ம கொடுத்தோம். 2006 2011 கழக ஆட்சி இருந்தபோது, கலைஞர் அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சியிலேருந்து எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக 2016 2021
அந்த ஆட்சி முடிகிற போது, எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சி முடிகிற போது, ஆக 2006 2021 ஆரம்பம் வரை இருந்த அந்த காலகட்டத்தை ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டு அவங்க நம்மளுடைய ஆட்சியில் அதை கொடுத்தோம். ஆனால் இப்போது 2026 தாவேகா பொறுப்புக்கு வந்த உடனே இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வெறும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை மாத்திரம்தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? திமுக ஆட்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியதற்கான காரணம் என்ன? இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகளை குறித்து, அந்த முன்பாக இருந்த ஆட்சியை குறித்து மறைப்பதற்கான காரணம் என்ன? அந்த ஆட்சியில் இருந்த நிதி விவகாரங்களை குறித்து சொல்வதற்கு என்ன தயக்கம்? ஒருவேளை யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையில் அந்த ஆட்சிகளில் அந்த காலகட்டங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகிறது. யாரை காப்பாற்ற வேண்டிய முயற்சி, அல்லது இவர்களே சொன்னது போல தீர்ந்து போய்விட்டதாக இவர்களாக சொன்னார்களே, அவர்களிடத்திலிருந்து கவர்ந்து கொள்வதற்கு ஏதேனும் இருப்பதா என்பதை ஒரு முயற்சித்து பார்க்கக்கூடிய வகையிலே இந்த வெள்ளை அறிக்கையில் திமுக ஆட்சி காலத்தை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா, யாருடைய தயவை எதிர்பார்த்து இதில் இருந்து அவர்களுக்கு அவர்கள் விலக்களித்திருக்கிறார்கள், யாரை காப்பாற்றக்கூடிய முயற்சி என்பதை நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுவிடுவதற்கு விரும்புகிறேன். நான் முதல்ல சொன்னதைப் போல இந்த வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கமே மக்களிடத்திலிருந்து என்ன சொல்லி தப்பித்துக் கொள்வது, ஆழந்தெரியாமல் காலை விட்டு பெரிய அதிர்வேட்டுடன் வானவேடிக்கைகளுடன் நிறைவேற்ற முடியாத ஒரு தவறான அல்லது பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் மன்றத்தில் வழங்கி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டோம். இப்போது ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். அதில் ஒரு ஒப்பீட்டை செய்ய விரும்புகிறேன். 2021 ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிற போது, அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுகிற போதே அந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் நாங்கள் சொன்னோம், this report is not an attempt to dilute the commitment given to the public என்று. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு முன்பாக 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பதற்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் புறந்தள்ளியோ அதை டைலூட் பண்ணுவதோ எங்களுடைய நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதற்காகவோ, அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்காகவோ, ஒரு அட்டம் பண்ணுவதற்காகவோ, நிதிநிலையை ஒரு காரணமாக காட்டி எங்களால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்வதற்காக நாங்கள் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை என்று திட்டவட்டமாக சொன்னோம். அதனுடைய அடிப்படை என்ன? நிதி நிலைமை எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்கின்ற உறுதிமொழியை சொல்லக்கூடிய வகையிலே தெளிவாக சொன்னோம். ஆனால் இப்போது 2024 இந்த வெள்ளை அறிக்கையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், இந்த வெள்ளை அறிக்கையினுடைய முக்கிய நோக்கம், the single objective of this report is to inform the public about the fiscal space available to take new projects is very limited. அதாவது புதிய திட்டங்களை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கொள்வதற்கான இந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் நிதி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது. எங்களால் புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதிலே, எங்களால் அதை நிறைவேற்றுவதிலே சிரமம், எங்களால் முடியாது என்று சொல்வதை அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் சொல்லியிருப்பதை எதையும் எங்களால் நிறைவேற்ற முடியாது என்று எடுத்த எடுப்பிலேயே இந்த ஆட்சி கையை விரித்திருக்கிறது. அதை இந்த 2 ரிப்போர்ட்டுகளிலும் நீங்கள் படித்து பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே எத்தகைய நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் எங்கே? இல்லை இல்லை, இந்த நிதி நெருக்கடிகள் இப்பாடு இருக்கிறது என்று எடுத்த எடுப்பிலேயே எங்களுடைய ஃபிஸ்கல் ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்கிறது, மினிமலாக இருக்கிறது என்று சொல்லி தப்பித்து கொள்ள பார்க்கக்கூடிய இந்த அரசினுடைய
முயற்சி நோக்கம் எங்கே என்பதை நான் பொதுமக்களுடைய கவனத்திற்கும் ஊடகத்தினுடைய கவனத்திற்கும் விட்டுவிட விரும்புகிறேன். ஆக நான் இன்னொன்றும் கூட நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய இந்த விதிண்டை பொதுவாக வெள்ளை அறிக்கை எப்போ வெளியிடுவோம் கேட்டிங்கனாக்கா பட்ஜெட்டுக்கு முன்னால் வெளியிடும். ஆனால் பட்ஜெட்டுக்கு முன்னால் கவர்னர் அட்ரஸ் ஆளுநர் உரைக்கு முன்பாக இதை வெளியிட்டிருக்கிறார். காரணம், ஆளுநர் உரையில் நாளைக்கு புதிய திட்டங்களை சொல்லணும். கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கான கொள்கைகளை சொல்லுகிற போது இன்னென்ன திட்டங்களை நாங்கள் சொல்லணும். அதில் புதிய திட்டங்களை சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதற்கு ஒரு ப்ரிலூடாக அந்த யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பதைப் போல நாளைக்கு நீங்கள் என்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி கவர்னர் உரைக்கு முன்பாகவே இந்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். தவிர இந்த வெள்ளை அறிக்கையில் வழக்கப்படி சில விஷயங்களை நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே பழைய பல்லவிகள் தான். பல முறை நான் சட்டமன்றத்தில் இதற்கு விளக்கங்களும் சொல்லியிருக்கிறேன். இந்த முறை அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள். இந்த ஆட்சி முடித்துவிட்ட பிறகு 10 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார்கள். இந்த 10 லட்சம் கோடி என்பது அதற்கு முன்பாக அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் 4.8 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த 5 ஆண்டு காலத்திலே அவர்கள் அதை 2 மடங்காக ஆக்கிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். பொதுவாக நிதி நிர்வாகத்தினுடைய தன்மையும் நிதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இதனுடைய இந்த ஹிஸ்டாரிக்கலாக என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது இதில் முக்கியமான ஒன்று. 2006-2007 ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னால் இருந்தவங்ககிட்ட எவ்வளவு இன்ஹெரிட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா 57,457 கோடி ரூபாய் கடன் கலைஞர் அவர்கள் இன்ஹெரிட் பண்ணியிருக்கார். 2011-2012 அந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது இந்த கடன் 57,000 2 மடங்காக இருக்கிறது. 1,01,350 கோடியாக அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் கடன் அன்றைக்கே 2 மடங்காக இருக்கிறது. 2016-17 பார்த்திங்கன்னா அந்த கடன் 2,11,066 கோடியாக வந்திருக்கிறது. மீண்டும் அது 1,01,000 கோடியிலிருந்து ஏறத்தாழ 2 மடங்கு வந்திருக்கிறது. 2021-22 எடப்பாடியார் அவர் ஆட்சியில் வருகிற போது அந்த கடன் 4,85,000 அந்த அவர் ஆட்சி முடிகிற போது நம்ம வரும்போது நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். அப்போ அது 4,85,000 கோடியாக அது 2.7 மடங்கு 2.7 மடங்காக அது உயர்ந்து நம்ம அது வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 10 லட்சம் கோடி வந்திருக்குன்னு சொன்னால் ஹிஸ்டாரிக்கலாக இந்த கடனுடைய மடங்கு விகிதம் என்பது தொடர்ச்சியாக அது இருக்கிறதே தவிர இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் இது 10 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 4.8 லட்சத்திலிருந்து இவங்க தான் 2 மடங்காக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நான் புள்ளி உரங்களோடு சொன்னதைப் போல இது 2 மடங்காக வரக்கூடிய இந்த பேட்டர்ன் தொடர்ச்சியாக இருக்கும். கடன் இந்த பேட்டர்னில் வரும். நான் இன்னும் கூட சொல்லுவேன், இந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். தாவேக ஆட்சி 5 வருடங்களை ஒருவேளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்னு சொன்னால் தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை அவர்களால் யாராலும் தவிர்க்க முடியாது என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். இன்னொன்றையும் கூட சொல்லுகிறேன். பக்கம் பக்கமாக எழுதி கடன் வாங்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, நான் இந்த அரசை நோக்கி இந்த நிதி அமைச்சகத்தை நோக்கி நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய கடனை நீங்கள் குறைத்து வாங்கினோம் என்று நீங்கள் நிரூபித்து விடுங்கள். நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். நான் சவாலாக சொல்லுகிறேன், நாங்கள் வாங்கியிருக்க கடனை விட நீங்கள்
குறைத்து நாங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு காலங்களில் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒரு ஆண்டிலாவது நாங்கள் கடனை குறைத்து வாங்கினோம். அப்படி கடனை குறைத்து வாங்கி நாட்டிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே, உங்களுடைய வெள்ளை அறிக்கையிலேயே கூட சொல்லுகிறீர்களே, நல்ல திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு கிரெடிட்டையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே, அந்த திட்டங்களை நிறைவேற்றி நடப்பிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றி நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றி உங்களுடைய மிகவும் சிறப்பான நிதி மேலாண்மையை உங்களுடைய ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸை வெளிப்படுத்தி ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தை நீங்கள் மேற்கொண்டு இத்தனையும் செய்து நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் கடன் குறைவாக வாங்கினேன் என்று நீங்கள் நிரூபித்துவிட்டால் நான் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்பதை நான் இந்த அரசுக்கு ஒரு சவாலாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை பற்றி வேற சொல்லியிருக்காங்க. குஜராத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவில் நம்மை மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், விடியல் பயணம் கொடுக்குறோம், காலை உணவு திட்டம் கொடுக்குறோம், அல்லது நம்முடைய அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை நாம் வழங்குகிறோம், நம்முடைய புதுமை பெண் திட்டம் தந்திருக்கிறோம், தமிழ் புதல்வன் திட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு தந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை அவர்கள் குஜராத்தில் செய்யவில்லை. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நலத்திட்டங்களை நாம் செய்வதன் காரணமாக நம்முடைய டெபிசிட் ஃபண்டிங் எப்போதுமே அது அதிகமாக இருக்கிறது. இந்த டெபிசிட் ஃபண்டிங்க்கு நீங்கள் அதிகமாக செலவழித்து விட்டீர்கள், நீங்கள் கேபெக்ஸில் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று அவர்கள் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கீங்களே, அந்த வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க? 6 சிலிண்டர் கொடுக்குறோன்னு சொன்னீங்க, மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொன்னீங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொன்னீங்க, மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருகிறேன் என்று சொன்னீங்க. அதே போல் ஓஏபி வாங்குறவங்க மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி தருகிறோம் என்று நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இத்தனையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையா வருது? எங்கேயாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியில் பேசியிருக்கீங்களா? இல்லையே. அவ்வளவு ஏன் இப்போ ஒரு பெரிய ஃபேன்ஃபாரோட ஆரம்பிச்சிருக்கீங்களே சிங்கப்பெண் திட்டம், அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையா வருது? காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களே வரவேற்கிறோம். அப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்தபோது இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வந்த திட்டம் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அப்படி அந்த திட்டத்திற்கான பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரப்போகிறது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே அதிகமாக வரக்கூடிய திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்ன திட்டங்களை வந்த உடனே நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறீங்க. ஈசிஆரில் இருக்கக்கூடிய எலிவேட்டட் ஹைவே வந்த உடனே அதை நிப்பாட்டுங்கன்ட்டீங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டு அதை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹைவேஸ் பிடபிள்யூடி ஒர்க் எல்லா வேலையும் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அங்கேயெல்லாம் நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு வெள்ளை அறிக்கையிலே மூலதன செலவுகளிலே நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்வது எந்த வகையிலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் உங்களிடத்தில் கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். அதே போல் ரெவென்யூ டெபிசிட்டை பற்றி ரெவென்யூ டெபிசிட் வந்து ஸ்ட்ரக்சரலாக இருக்குது அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. கோவிட் தொற்றுக்கு முன்பே கூட ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் அது மிக அதிகமான ஒரு நிலைமையில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் ரெவென்யூ டெபிசிட்டை நம்ம குறைக்கிறோம். ரெவென்யூ டெபிசிட்டோடைய போக்கை நான் உங்களுக்கு சொன்னேன். 45,000 கோடியாக அது குறைக்கப்பட்டு வந்தது. 2020-21 62,325 கோடியாக இருந்ததை நம்ம கழக ஆட்சி 21-22 நம்ம ஆரம்பிக்கும் போது 45,000 கோடியாக வந்தது. ஏறத்தாழ 20-21 3.486%
ஜிஎஸ்டிபியில் உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட்டுடைய ரேஷியோ என்னவாக இருந்தது? 3.48 இருந்து திருப்பி 2024-25 1.47 இந்த வருவாய் பற்றாக்குறையினுடைய விகிதத்தை நாம் தொடர்ச்சியாக குறைத்திருக்கிறோம். சரி, 2024-25 45,000 கோடியாக இருந்தது. நீங்கள் 78,000 கோடியாக அது கடந்த ஆண்டு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த 78,000 கோடி வருவதற்கு என்ன காரணம்? அதை சொல்லியிருக்கணும் அல்லவா? அதை சொல்லியிருந்தால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன சவால்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கொண்டது, இந்த காரணத்தால் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும் அல்லவா? ஒன்றிய அரசை பற்றி எந்த வார்த்தையுமே சொல்ல வரலையே. நிதி பற்றாக்குறைகளுக்கு அதிகபட்சமான காரணம் என்ன? கடந்த ஆண்டிலே வரக்கூடிய வருவாய் பற்றாக்குறைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருந்தது? ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷன் பண்ணாங்களே, அதனுடைய தாக்கம் என்ன? அந்த தாக்கம் எல்லாவற்றையும் எப்படி பாதித்திருக்கிறது? எதையாவது சொல்லியிருக்கணுமே, சொல்லலை. ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஏன் அந்த 78,000 கோடி வந்தது? ஒன்றிய அரசாங்கத்தால் ஜிஎஸ்டியில் வரக்கூடிய சீரமைப்பு, அந்த நடப்பு நிதியாண்டில் நீங்கள் மட்டும் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் நம்மெல்லாம் போய் அப்போஸ் பண்ணோம். தமிழ்நாடு உள்ளிட்டு இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்டு இருக்கக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் நம்ம கடுமையாக எதிர்த்தோம். அந்த வரியில் நம்ம ரேஷனலைசேஷனில் இன்றைக்கி எவ்வளோ குறையுது? 11,709 கோடி குறையுது. டான்ஜெட்கோவுக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டு நிதி 16,507 கோடி. ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய சமரச சிக்ஷா திட்டத்திலேருந்து 3,548 கோடி நிறுத்தி வச்சாங்க. ஜல்ஜீவன் மிஷன்லேருந்து வர வேண்டிய பணம் 3,112 கோடி. நிதி ஆணையத்தினுடைய மானியம் 2,246 கோடி. ஜிஆர்எஃப் 3,087 கோடி. டெவல்யூஷன் மத்திய வரிகள் இருக்கக்கூடிய நம்முடைய பங்கு 1,200 கோடி. ஆக ஒட்டுமொத்தமாக இதில் மட்டும் நமக்கு 41,411 கோடி ரூபாய் நமக்கு கடந்த ஆண்டில் நீங்கள் ஒன்றிய அரசினுடைய சவால்களின் காரணமாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய நிதி குறைப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி எங்கேயாவது அவங்க சொல்லியிருக்காங்களான்னா அவங்க அதை கன்வீனியண்ட்டாக விட்டு விட்டார்கள். ஏதோ இந்த 78,000 கோடியும் நம்மளுடைய நிதி மேலாண்மையிலே குறைபாடு இருக்கிறது, நாம் நிதி மேலாண்மை சரியாக செய்யவில்லை, அதனால்தான் இந்த குறைபாடு வந்தது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், நிதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அடிப்படையான இன்டலெக்சுவல் ஆனஸ்டி தயவு செய்து உங்களுக்கு வேண்டும். இந்த 78,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை வருவதற்கு நிதி மேலாண்மையாக காரணம். 41,000 கோடி ரூபாய்க்கு நான் அடுக்கி வைத்திருக்கிறேனே, இந்த காரணங்களை எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? எனவே தான் நான் சொல்லுகிறேன், இது நீங்களே சொல்லியிருக்கீங்க, இதில் லீக்கேஜெல்லாம் இருக்குது, நாங்கள்லாம் இந்த லீக்கேஜெல்லாம் அடைச்சி பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பண்ணுங்கள். எங்கே லீக்கேஜ் இருக்குதுன்னு பாருங்கள். வரி நம்ம ஜிஎஸ்டி இதிலெல்லாம் லீக்கேஜ் இருக்குது, அங்கே லீக்கேஜ் இருக்குது, 2-3 இதெல்லாம் சொல்கிறீங்க. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக பாருங்கள். இந்த லீக்கேஜஸ் இப்போ என்ன நடக்கிறது? இப்போது நிதித்துறை செயலாளர் இருக்கிறவர் தான் அன்றைக்கு நம்முடைய சிடி கமிஷனராக கூட இருந்தார். அப்போதே அவர் நினைத்திருந்தால் அந்த லீக்கேஜஸ்லாம் கூட அவரே கூட அன்றைக்கே கூட அதை செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை, நன்றாக செய்யுங்கள். இந்த லீக்கேஜெல்லாம் செஞ்சு நீங்கள்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பட்ஜெட் ரிவைஸ்டு பட்ஜெட்டை இது கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு சொல்லுங்கள் எவ்வளவு நீங்கள் உங்களுடைய ரிவைஸ்டு ஃபிகர் எவ்வளவு வந்திருக்கீங்க அப்படின்பதை நீங்கள் சொல்லுகிற போது நானும் அதை தெரிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி எஸ்ஓடிஆர் ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ அது வெர்சஸ் ஜிஎஸ்டிபியில் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 5.95% 5.45% வந்தாங்க. இதுக்கும் இந்த லீக்கேஜஸ் தான் காரணம் என்று சொன்னாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அது அதிமுக ஆட்சியிலே அது குறைந்திருந்தது. 2011 பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது 7.9 இருந்தது. 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சி விட்டு போகும்போது 7.9 அது 5.46 வந்தது. நம்ம ஆட்சியில் பார்த்திங்கன்னா எஸ்ஓடிஆர் ரேஷியோ 6.33 வந்தது. ஆனாலும் இப்போது நீங்கள் சொல்வதைப் போல் 5.45 அது வருவதற்கு என்ன காரணம்?
ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்றிய அரசு பெருமளவில் ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்படி மாற்றங்களை கொண்டு வருகிற போது பொருட்களில் ஒரு பாயின்சி வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒன்றிய அரசு எதிர்பார்த்த பாயின்சி அதில் வரல. எனவே பொருள்களுடைய விற்பனையில் ஒரு மாபெரும் சரிவு வந்து அது ஜிஎஸ்டி டாக்ஸேஷனில் நமக்கு பாதிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கர்நாடகாவில் பாதித்திருக்கிறது, குஜராத்திலே பாதித்திருக்கிறது, எல்லா இடத்துலையுமே அது பாதித்திருக்கிறது. எனவே இதில் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அதில் ஏதோ ஒரு பெரிய ஓப்பன் சீக்ரெட் என்று சொன்னார்கள். இது எந்த ஓப்பன் சீக்ரெட் என்பதை இதில் எதுவும் கிடையாது. இது ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனில் வரக்கூடிய இஷ்யூ. நீங்கள் அதை கணக்கில் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அதை மாதிரி அடுத்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் பண்ணலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்கிறோம், கமிட்டட் பண்ணியிருக்கோம். மகளிர் உரிமை தொகைக்கு கமிட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸு நம்முடைய மகளிர் பயணத்திற்கு விடியல் பயணத்துக்கு கமிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்களுடைய அதர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கட் பண்ணிட்டீங்களே, நீங்கள் இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நிறுத்திடுங்களேன், நிறுத்தி பாருங்களேன். மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டிடுங்களேன், இதை நிறுத்தி பாருங்களேன், விடியல் பயணத்தை நிப்பாட்டி பாருங்களேன். இதெல்லாம் நிப்பாட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நாங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறோம்னு நாளைக்கே நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்களான்னு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லையும் இதே தான் சொல்லியிருக்கீங்க, 3 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கும் அதே மாதிரியான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறது. 8,844 கோடி ரூபா கடன் 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தது. 39,884 கோடி ரூபா டிரான்ஸ்போர்ட் கடனாக அன்றைக்கு 2021 இருந்தது. டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து நம்ம விட்டுட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி கடனாக இருந்தது. திருப்பி நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது, அதிமுக பீரியட் முடிஞ்சு வரும்போது 1,35,000 கோடி அது கடனாக இருந்தது. இந்த கடன் வருவதற்கான அடிப்படை காரணம் வந்து விவசாயிகளுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இலவச மின்சாரம், அதே போல் இலவச பஸ் பாஸ், இலவச பயணங்கள் எல்லாமே நம்ம அதை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கீங்களே, தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் எல்லாருக்கும் போகலாம், நாங்கள் 100 யூனிட் மின்சாரம் கொடுப்போம், எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பயணமெல்லாம் போகலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இந்த திட்டங்களை எல்லாத்தையும் நீங்களும் அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் எவ்வளவு கடனை நீங்கள் குறைச்சிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தேவலாமாக இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் பொதுவாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது ஒன்று தான். இந்த ஆட்சியை பொறுத்த மட்டில் நான் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு 6-7 பாயிண்ட்னை அவர் சொல்லியிருப்பதற்கு நான் இன்றைக்கி என்னுடைய விளக்கங்களையும் தெளிவுகளையும் வினாக்களையும் நான் எழுப்பியிருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உங்களுடைய திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் பெரிய அளவில் பணம் தேவைப்படும். என்னுடைய ஒரு சராசரியான எஸ்டிமேட்டை வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 6 லட்சம் கோடி ரூபா இது உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் நீங்கள் ஒரு மூலதன செலவுகளிலே ஒரு 50,000 கோடி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவழித்து வச்சிருந்தால் கூட கடைசியாக உங்களுடைய டெட் 20 லட்சம் கோடியாக வரத்தான் போகிறது. அந்த காட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஆட்சியிலே பார்க்கத்தான் போகிறார்கள். எனவே இந்த கடன் என்பது ஏதோ நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், கடன் என்பதை பேசிக் பப்ளிக் ஃபைனான்ஸ் இருக்கக்கூடியவர்கள் கடன் என்பதை ஒரு டூல் ஆஃப் ஃபைனான்ஸாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் தொடர்ச்சியாக எவ்வளவோ நலத்திட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ வேறு பல திட்டங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆட்சி என்பது கடன் வாங்குகிறோம் என்பது முக்கியம் கிடையாது. கடன் வாங்கக்கூடிய கடனை எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுகிறீர்கள், பப்ளிக் டெட்டை எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, எப்படி அதை கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டிபிக்கு உள்ள அந்த கடனுடைய சதவீதத்தை எவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்பது தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் அப்சல்யூட் நம்பரில் பார்க்காதீர்கள் என்பதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் அதை வலியுறுத்துகிறேன். எனவே எந்த ஆட்சியாக இருந்தாலும் கடன் பெறுவது என்பது பொதுமக்களுடைய நலனுக்காக பெறுகிறோம், அவர்களுடைய வளர்ச்சிக்காக பெறுகிறோம். டெபிசிட் ஃபண்டிங்காக நாம் செய்வது என்பது மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக, வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக அதை செய்திருக்கிறோம்.
நீங்களும் அதை அறிவித்திருக்கிறீர்கள். அதை அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் அந்த பணம் தேவைப்படும். அவற்றை எவ்வாறு நீங்கள் நிறைவேற்றுவது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதே வகையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்லியிருப்பதைப் போல 8% உங்களுடைய ரெவன்யூஸில் இது இன்க்ரீஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஏறத்தாழ நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டிலே மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஏறத்தாழ 16,000 கோடி உங்களுக்கு கூடுதலாக வர வேண்டும் என்று நான் மதிப்பிடுகிறேன். எனவே நீங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போதே எங்களால் இதையெல்லாம் செய்ய முடியாது, ஃபிஸ்கல் ஸ்பேஸ் லிமிட்டடாக இருக்கிறது, மினிமலாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்வது உள்ளபடியே உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதை நாங்கள் நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறீர்கள். இதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இங்கே லீக்கேஜ் அங்கே லீக்கேஜ் எல்லாம் ஓப்பன் சீக்ரெட் என்று. இப்போது இரண்டு கையையும் விரித்து விட்டார்கள். அவர் 2 கையையும் இப்போது விரித்திருப்பது தான் இதுதான் வைட் ஓப்பன் சீக்ரெட் ஆஃப் த கவர்மெண்ட். அவர்களுடைய இயலாமை தான் வைட் ஓப்பன் சீக்ரெட் ஆஃப் த கவர்மெண்ட் என்று சொல்லி அமைக்கிறேன். மக்கள் நிச்சயமாக அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டுறவு பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறீங்க, அப்புறம் அவங்க 50,000 தான் சொன்னீங்க. மக்கள் விவசாயிகள் டெல்டா பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து எழுந்தார்கள், போராட்டங்கள் நடந்தது. இப்போ 75,000 சொல்லியிருக்கீங்க, அதுவும் போதாதல்லவா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த கூட்டுறவு கடன் விஷயத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் தேர் அப் இன் தேர் ஆர்ம்ஸ். அதுபோல் தான் நீங்கள் தானே கொடுத்தீங்க, இது நாங்கள் சொல்லலையே. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், செய்வோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னொன்று, இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த விவரங்கள் எல்லாம் எது இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் இருக்காங்கன்னா இல்லை, நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேயே மொத்த விவரங்களை சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ சொன்னது ஒரு ஜிஸ்ட்டு, நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் விவரமாகவே இருக்கிறது. எதையும் இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட், எவ்ரி திங் இட்ஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். உங்களுக்கு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எதையும் மறைக்க வேண்டியதில்லை, மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாட்டினுடைய மொத்த வருவாய் என்ன உங்களுடைய கடன் என்ன, உங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, உங்கள் ரெவன்யூ டெபிசிட், இதை எப்படி நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்பதையெல்லாம் முழுக்க உங்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அதில் நம்முடைய நிதி மேலாண்மையை நம்ம எவ்வாறு குறைத்து கொண்டு வந்திருக்கிறோம், ஃபிஸ்கல் டெபிசிட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு வருஷமும் குறைச்சிருக்கோம், எந்த வருஷம் ரெவன்யூ டெபிசிட் எப்படி குறைச்சிருக்கோம், நம்மளுடைய ரெவன்யூ டெபிசிட்டில் இவ்வளோ அப்சல்யூட் நம்பரில் கூடுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நம்ம ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொரு பத்தியிலும் வருவாய் பற்றாக்குறைக்கான அந்த காரணங்களையும் நாம் விளக்கி இருக்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறீர்கள். எனவே எல்லாவற்றையும் யூ ஆல்ரெடி டேக்கன் எவ்ரிதிங் இன்டு காக்னிசன்ஸ், எவ்ரிதிங் இன்டு அக்கௌண்ட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறீர்கள். எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடைமை உங்களுக்கு இருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பியூர் எஸ்கேபிசம், அந்த ஒரு எஸ்கேப் ரூட்டுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் வெள்ளை அறிக்கை என்கிற பெயரில் நீங்கள் சொல்லிவிட்டு, நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போதும் இதே போல் ஃபிஸ்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது சொன்னோம். ஆனால் அப்போதும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை நாங்கள் 100% காப்பாற்றுவோம் என்று சொன்னோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நெஞ்சு நிமித்து சொல்வோம். ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பில் முதல் நாளில் 15 நாள் 20 நாளிலேயே நாங்கள் தயார் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு எடுத்த எடுப்பிலேயே எங்களால் இதை நிறைவேற்ற முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லி இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஃபிஸ்கல் ஸ்பேஸ் இல்லை என்று நீங்கள் இப்போதே ஆரம்பித்து சொல்லுகிறேன் என்று கேட்டால் நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு தயாரில்லை என்பதைத்தான் இது எடுத்துக்காட்டும். திட்டங்களுக்கு செலவு பண்ணதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு மினிஸ்டர் கூட. அது எங்களுடைய நம்ம மாநிலத்துடைய பிரைடு தான் நான் பாக்குறேன்னு சொல்றேன். ஆனா வருவாயை பெருக்குவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலன்னு, வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கலன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? நீங்க நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்கு? நீங்கள் 10 லட்ச ரூபா கடன் என்று சொல்லுவதிலே இருக்க 12 லட்ச ரூபா 12 லட்சம் கோடிக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இதில் வந்திருக்க. நம்ம இதில் நமக்கு பணம் வந்ததுனால தான் இவ்வளோ செலவழிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து எவ்வளவு தூரத்துக்கு எங்கள் எஸ்ஓடிஆர்லேருந்து வரக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஓடிஆர் எவ்வளவு நமக்கு வர வேண்டியது 25% தான்.
75% பணம் எங்கேருந்து வரணும்? ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரணும். அவங்ககிட்டருந்து வரக்கூடிய பணம் நமக்கு வரல, டெவல்யூஷனில் குறையுது. இன்னும் கூட சொல்ல போனால் நமக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் இந்த வருஷம் வரப்போகிறதும் குறைக்கிறாங்க. எல்லா விதமான கன்சைன்ஸை நம்ம தொடர்ச்சியாக நான் அதில் சொல்லியிருக்கேன். நமக்கு வர வேண்டிய பணமே எவ்வளோ வரலைன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம எந்த சொல்லியிருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நிப்பாட்டியிருக்கோமா? 1,15,00,000 பேரில் இருந்த மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேருக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பொங்கல் பரிசு தொகை கொடுத்தோம். எந்த சொல்லியிருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் நாங்கள் குறைத்து வைக்கலை. எல்லாவற்றையும் நிதி மேலாண்மையின் காரணமாக இருக்கிறதுக்குள்ள தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்களும் பண்ணுங்கள் சார். சில துறைகளை குறிப்பிட்டார், கனிம வள துறையில் வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு சார். நான் தான் சொன்னேன்ல சார், நான் தான் சொல்கிறேன். நான் லீக்கேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் 4-5 துறைகளை சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கன்றேன். நீங்கள் எஸ்ஓடிஆரில் வருவாய் எப்படி இருக்குது? வருவாயை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு கனிம வளங்களில் வர்றது நீங்கள் தான். நான் ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் நீங்கள் இதே ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. அவர் சொல்கிறார் 4 இதில் வரல, ஜிஎஸ்டியில் வரலன்னு. நான் அதே தான் சொல்கிறேன். நீங்களே கூட தான் ஜிஎஸ்டி கமிஷனாக இருந்தீங்க. லீக்கேஜ் இருந்ததுன்னா நீங்களே நிப்பாட்டியிருக்கலாம். ஏன் அந்த வாய்ப்பு இல்லை? காரணம் என்ன ஃபேக்டர்ஸு? அதனால தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம். நான் அதை ஒன்றும் தவறாக சொல்ல. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் உங்களுடைய எஸ்ஓடிஆர் நாங்கள் கூட்ட போகிறோம்னு சொல்லுங்கள். ரைட்டு, யாரும் அதை கூட குற்றம் சொல்ல வரும்ல. சொல்லிவிட்டு உங்களுடைய இந்த ரிவைஸ் இது கொடுப்பீங்கல்ல, அப்போ நாங்கள் அந்த அளவுக்கு இதை உயர்த்தி இருக்கோம் என்பது அந்த ஃபிகர் நான் பேசும்போது சொன்னேன். இந்த ஃபிகருக்காக நான் வெயிட் பண்ணுறேன். வரட்டும், பார்ப்போம் எப்படி நடக்கும். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, சார் நான் அப்படியே சொல்லு. நீங்கள் 10 லட்சம் கோடின்றது இந்த இது 2 மடங்காக வந்து கொண்டே இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதனால தான் சொன்னேன். ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்துக்கிட்டா இந்த பணம் என்பது இப்போ 57,000 கோடியிலேருந்து அடுத்து திருப்பி அந்த அம்மா வருகிற போது அது 1 லட்சம் கோடியாக வருது, அது 2 லட்சம் கோடியாக வருகிறது. 2.7 திருப்பி அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறது. 4.85 இருந்தது, இப்போ 4.8 வரும்போது இது நான் இப்போயும் நான் சொல்கிறேன். இது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களை சொல்லணும். நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் நேற்று சொல்லியிருக்கீங்கள்ல, இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு. ஃபினான்ஸ் செக்ரட்டரி நல்லா சொன்னார். அவர் தான் சொன்னார், எங்கேயும் கடன் வாங்கும் போது பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வாங்கலை. அது மாதிரி வாங்கின பல நல்ல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் கூட சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய அறிக்கை சொல்கிறோமே சார், டபுள் டிஜிட் நீங்கள் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்க மாநிலமெல்லாம் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஏன் டபுள் டிஜிட் வந்திருக்கேன் 11.9% நம்ம வந்திருக்கோமே இன்றைக்கி 8% அந்த பர்சன்டேஜ் ஏன் சொல்ல மாட்டேறீங்க? இவ்வளவு கன்சைன்ஸுக்கு அப்புறம் தானே. ஒரு நண்பர் இப்போ கேட்டார், ஏன் உங்கள் இது என்ன வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன நடவடிக்கைன்னு. வருமானத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுத்தால் தானே உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இன்றைக்கி டபுள் டிஜிட் பொருளாதாரம் எப்படி வந்தது? நம்ம வந்து இன்றைக்கி போய் சொல்கிறீங்களே 2வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்கிறோமே, இத்தனை பேர் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறோம்னு நம்ம போய் சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்ம போய் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிதிநிலையை பெருமையோடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொல்லுகிற போது என்ன காரணம்? இதெல்லாம் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தானே. ஏன் அதை பற்றி இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம், இது வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதை எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக. கொள்கை முடிவுகள் எடுத்துருக்காங்க. ஆனால் அது குறிப்பாக சொன்னால் 1 ஆண்டுகளுக்கு புதிய திட்டத்தை இந்த நிதி மூலமாக கொண்டு வரவே முடியாது. அதை தான் சார் சொல்கிறேன் சார். நீங்கள் ஆரத்துலேயே அம்பேல்ட்டீங்க, அம்பேல் அப்படின்னு ஒரு எடுத்துட்டீங்க, எடுப்புலேயே சொல்லிட்டீங்க. காரணம் என்ன? எங்கிட்ட எந்த புதிய திட்டங்களும் இல்லைன்னு இப்போயே நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதைத்தான் அவர்கள் இப்போது சொல்கிறார்கள். நீங்கள் இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபிஸ்கல் ஃபிகர்ஸு, உங்களுடைய ஃபிஸ்கல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட், இது புதுசாக அன்றைக்கி வந்திருக்கு. எங்களுடைய நிர்வாகத்தை முடித்து நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரீம் பட்ஜெட்லேயே நிதியமைச்சர் என்கின்ற முறையில் என்னுடைய உரையினுடைய பகுதியாகவே அது இடம்பெற்றிருக்கிறது. எனவே எந்த ஒரு ஃபிகரும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தில் மறைக்கப்படவோ அந்த ஃபிகரை மாஸ்க் பண்ணவோ இல்லை. எல்லாமே ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் பேப்பரில் இருக்குது.
அதை நீங்கள் பார்த்துட்டு தானே நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆக நீங்கள் அதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை மக்களிடத்தில் சொல்லியிருக்கீங்க. அதை நிறைவேற்ற பாருங்கள். அதை நிறைவேற்ற முடியலை அப்படின்ற உங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக நான் மீண்டும் இந்த பிரஸ் மீட்டோட இறுதியில் சொல்கிறேன், இந்த அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ளக்கூடிய முயற்சியை எடுத்தது.